ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 24 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ரெக்கார்டிங் ரூம் எனக்கு திரும்ப கிடச்சதுனால இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 24. நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த கைமரா ஐலாண்டை நோக்கி கப்பலில் வந்துகிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த தண்ணி கடியில் ஹவர் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அண்ட் இன்னும் வேவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஜஸ்ட் 2 நாள், அதாவது 48 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம ஹீரோ அவனோட டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி டேரக்டாக ராணியை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறான். உடனே அந்த குயின் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் டக்குன்னு சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. நீங்கள் பொறுப்பு அக்கறையும் எடுத்து அந்த ராஜா மாதிரி இல்லாமல் டக்குன்னு செயல்படுறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இது எங்கள் ராயல் ஃபேமிலியோட கடமை அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்லவும், ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஹே நீ வந்ததில் எனக்கு சந்தோஷம் தான் மெல்ட்டி அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்கிறா. ஆமாம் அந்த ஐலாண்டில் இருந்த மக்கள் எல்லாம் என்னானாங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், அவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணியாச்சு, அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அந்த வேவை பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னு ராணி சொல்லவும், ஆனால் மற்ற ஹீரோஸ் யாருமே ஒத்துமையாக செயல்பட விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். அங்கே பார்த்தா லார்க் வந்துட்டு இருக்கான். இவங்களை உனக்கு தெரியுமா நஃபுமி அப்படின்னு மெல்ட்டி கேட்கவும், ஆமாம் மற்ற ஹீரோஸ் எல்லாத்தையும் விட இவங்க திறமசாலிங்க தான் அப்படின்னு நஃபுமி சொல்லவும், நீ மற்றவங்களை இவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி கேட்குறான். அவன் கொஞ்சம் சோகமாக இருக்கிறான். இப்போ வேவ் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எல்லாருமே வேவ் வர இடத்துக்கு டெலிபோர்டேஷன் ஆகி போயிருந்தாங்க. ரஃப்டாலியா ஃபீலோ தயாராகுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த வேவ்க்குள்ளே இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. இவங்க பாம் மாதிரியான ஒரு விஷயத்த தண்ணிக்குள்ளே போட்டு வெடிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆல்கஹால் இருக்குது, இதை சாப்பிட்டா மான்ஸ்டர்ஸ் மயங்கிரும் அப்படின்னு சொல்லவும், இது நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அவங்க அட்டாக் பண்ணுவோம், அதுங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிடுதுங்க. இப்போ அந்த முக்கியமான மான்ஸ்டர் வருது. போ ஹீரோ அதை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது ஈஸியாக தப்பிச்சு போய் அவங்க இருக்கிற போட்டை போய் அதை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ நஃபோமி ஃபீலோவை கூட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே டேரெக்டாக குதிக்கிறான். ஆக்சுவலி ராணி தான் வந்துட்டு உனக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஷீல்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஷீல்டை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை அவன் பக்கம் வர வைக்கிறான். அந்த மான்ஸ்டரும் இவங்களை பின்னாடியே துரத்திட்டு வரவும், இவங்க தண்ணிக்கு மேலே பார்க்கவும் இவங்களை அது துரத்துது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அதை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹீரோஸ் அட்டாக் எதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த மான்ஸ்டர் பதிலுக்கு அட்டாக் பண்ணுவோம், ஒரு ஷிப்பே வந்து நொறுங்கி போகுது. ரஃப்டாலியா இப்போ ஈட்டி மாதிரி ஒன்று அது மேலே ஷூட் பண்ணுறா. அதை போய் குத்தி காயப்படுத்துது. ரஃப்டாலியா காயப்படுத்தின லெவலுக்கு கூட மற்ற ஹீரோஸ்லாம் காயப்படுத்த மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நஃபோமி நினைக்கிறான். அவங்க கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அட்டாக் எதுவுமே வேலைக்கு ஆகலை. நிறைய மான்ஸ்டர்ஸ் இப்போ ஷிப்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. மெல்ட்டி வந்துட்டு அதுங்க எல்லாத்தையுமே தடுக்க ட்ரை பண்ணுறா. என்னதான் மெல்ட்டி மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுத்தாலுமே அவள் பின்னாடி வழியாக வந்து ஒரு மான்ஸ்டர் அவளை பிடிச்சிட்டு போயிருது. ஃபீலோ பக்கம் அட்டாக் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால் அந்த சைடு வர முடியல. அப்போ தான் பார்த்தா லார்க் அந்த இடத்துக்கு வந்து மெல்ட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருதான். இப்போ லார்க் வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறான். நஃபூமி சொன்னது கரெக்ட் தான், நீங்கள் ரொம்பவோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு மெல்ட்டி சொல்லவா அவன் சோகமாகறான். அப்போ நஃபூமி வந்துட்டு ஹே லார்க் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ தண்ணிக்குள்ளே முழுக்குனா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ திரும்பவோ தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த மான்ஸ்டரை அவன் பக்கம் வர வைக்கிறான். இவங்களை ஃபாலோ பண்ணி அது வெளியே வரவோ லார்க் அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணி அதுக்கு காயப்படுத்துறான். ஃபீலோவும் அவளால் முடிஞ்ச லெவலுக்கு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுதா. இப்போ அலெக்சாண்ட்ராவும் லார்க்கும் அவங்க 2 பேரோட பவரையும் கம்பைன் பண்ணி இப்போ அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணியா ஆச்சரியப்படுதாங்க. ஒரு வழியாக அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டுட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்டு உண்மையிலேயே சூப்பர் தான் நஃபூமி அப்படின்னு சொல்லி மோரையாஸும் சொல்கிறான். ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். எல்லா ஹீரோஸ்க்குமே இந்த மான்ஸ்டர் பீஸ் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாச்சும் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் எல்லாரும் வெத்து வேட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லார்க் அந்த ஹீரோஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹே லார்க் எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ உண்மையிலேயே நீதா ஷீல்டு ஹீரோவா? என்னோட உலகம் நல்லா இருக்கணும்னா நீ சாகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எங்கே பாரு இது எதுவும் பர்சனல்லாம் இல்லை, நீ எங்ககிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்ட, ஆனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹே லார்க் நான் இல்லைன்னா அந்த உலகம் வேவை எதிர்த்து சண்டை போட முடியாதா, அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும், அதுதான் எங்களுக்கும் வேணும், இது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றை மாதிரி வேற ஒரு உலகத்தில் இருந்து சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் தான். எங்கள் உலகமும் இதேமாரி ஆபத்தில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெடியாகு ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு லார்க் சொல்கிறான். அப்போ அவங்களோட டார்கெட் நஃபோமி மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி ஷாக் ஆகுறா. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட எதிரி, ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் யாரும் என்னோட டார்கெட் இல்லை, நஃபோமி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த லார்க் சொல்லவும் மற்ற எல்லாருமே அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அலெக்சாண்ட்ரா எல்லா அட்டாக்கையும் அவள் மேஜிக் பவரை வச்சு தடுத்துட்டு நம்ம ஹீரோஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு பெரிய மீட்டியர் ஷவரையே அந்த இடத்துல விழ வைக்கிறா. இப்போ எல்லா இடத்துலையுமே நெருப்பு பிடிச்சிக்கிட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சாலும் அந்த ஷிப் எல்லாம் நெருப்பில் எரிய ஆரம்பிக்குது. உடனே அலெக்சாண்ட்ரா மலையை வர வச்சு அந்த ஷிப் எல்லாத்தையுமே காப்பாற்றுறா. இவன் என்ன அட்டாக் பண்ணவோ செய்கிறா, காப்பாற்றவோ செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான்.
மற்ற யாரும் இதில் வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க, ஏன்னா நஃபோமி மட்டும்தான் எங்கள் டார்கெட் அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்படியா வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என் மாஸ்டர் நீங்கள் கொல்ல வந்தீங்கன்னா நாங்களும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவோ ஃபீலோவோ சொல்கிறாங்க. இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த லார்க்கை அட்டாக் பண்ணியிருந்தான். ஹே இது எனக்கு கொஞ்சம் வலிக்குதுப்பா, பரவாயில்ல நீ திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓ நஃபோமி மட்டும்தான் உன்னோட டார்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி அந்த ஷிப்ல இருந்து அங்கே கீழே இருக்கிற ஒரு சின்ன ஷிப்க்கு குதிச்சுட்டு நஃபோமி கிட்ட போ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த சோல்ஜர் பொண்ணு பயப்படவோ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டி சொல்கிறா. நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு தடுத்தாலுமே அவன் ஷோல்டரில் வந்துட்டு அட்டாக் ஆன மாதிரி அவனுக்கு ரொம்பவும் வலிக்குது. என்னோட ஷீல்டை வச்சு அவன் அட்டாக்கை தடுத்துமே என்னோட ஷோல்டரில் எப்படி அட்டாக் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அலெக்சாண்டரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. சாரி என்னால் அவரை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் சொல்லுது. அவன் தான் ஒன்று செஞ்சான் அப்படிங்கிறதுனாலயா, சரி ஓகே நான் வேற ஜுவல்லை வச்சு அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டரா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ டீம் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்க. லார்க்கோட அந்த அட்டாக்கை நான் தடுத்துமே எனக்கு காயம் பட்டுச்சு, ஒருவேளை அவனோட அட்டாக்கை தடுத்தாதான் எனக்கு காயமே படுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, நீ என்னோட அட்டாக்கை தடுத்தாதான் உனக்கு காயமே படும், நீ ஷீல்டு ஹீரோங்கிறதுனால என்னோட அட்டாக் உனக்கு தான் பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு லார்க் சொல்லவும், இவன் உண்மையிலேயே ஹீரோ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே நஃபோமி சீக்கிரம் இந்த சண்டையில் ஜெயிச்சுட்டு இந்த வேவை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, சரி நீ உன்னோட சீக்ரெட்டை சொல்லிட்டேன், நான் என்னோட சொல்கிறேன், நான் ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டு வச்சு தான் தடுக்க போகிறேன், ஏன்னா அப்படின்னா தான் எந்த காயமோ ஏமாளப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்காக அவன்கிட்ட சொன்னேன்னு மெல்ட்டி கேட்குறா. ஏன்னா நானும் நியாயமாக சண்டை போட விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஷீல்டுலேருந்து பாம்பு வந்து அவனை கடிக்குது. ரஃப்டாலியா இன்விசிபிளா போய் அட்டாக் பண்ணவும், நீ இங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரஃப்டாலியாவை கரெக்டா அட்டாக் பண்ண வரவும், நான் இதை எதிர்பார்த்ததான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிருந்தான். இப்படியே நம்ம ஹீரோ அவன் என்ன பண்ண போறாங்கிறத ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணி ஈஸியா அவனை அட்டாக் பண்றாங்க. சாதாரண இந்த ஷீல்டை வச்சுட்டே நான் இவ்வளோ தூரத்துக்கு அட்டாக் பண்ணிட்டேன், உண்மையிலேயே நீ திறமசாலி தான், நீங்கள் சொன்ன மாதிரியே ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டை இப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்க உண்மையிலேயே ஹீரோஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த கைமரால மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டதை விட நம்ம சண்டை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லார்க் சொல்கிறான். அப்போ பார்த்தா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்குது. யாருன்னு பார்த்தா கிளாஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஹே கிளாஸ் என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன்னு கேட்கவும், எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு அவள் சொல்கிறா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்கவும், இவா தான் கிளாஸ் போன வேவ்ல எங்களை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஷீல்டு ஹீரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன், இவனோட ஒரிஜினல் பவரா நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. எனது ஒரிஜினல் பவரா அப்படின்னு சொல்லிட்டு லார்க் கேட்கவும், இவன் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு மூவை யூஸ் பண்ணுவான், அதை இன்னும் யூஸ் பண்ணாமே அவங்கள இவ்வளோ நேரம் தடுத்துருக்காம்னா போன தடவை இருந்ததை விட இப்போ இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி வா மோதி பார்த்துடலாம் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிளாஸ் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவா, அது போக அந்த லார்க்கும் அலெக்சாண்ட்ராவும் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்க மூணு பேரையும் நம்ம ஹீரோ தனியாளாக இருந்து எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.